கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கிறிஸ்தவங்க மத்தியில், அதுவும் தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற இந்த பெந்தகோஸ்தே சபை கிறிஸ்தவர்கள் மத்தியில் சில போதகர்கள் ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய உபத்திரவங்கள் இருக்குது அப்படின்னு அந்த விசுவாசிகள் அந்த போதகர்கள்ட்ட சொல்கிறப்ப, இந்த போதகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு பரம்பரை சாபம் இருக்குது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரம்பரை சாபம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்குதா? அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு இருக்குதா? அது என்ன ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னோன்னா, பெயர் கிறிஸ்தவர்களாக உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் விசுவாசம் வைக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க. அப்படி இல்லாமல் சிலைகளை கும்பிட்றவங்க, பாரம்பரியங்களை தொடர்ந்து செஞ்சு வரவங்க, தங்களுடைய பாஸ்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் வேதம்னு நினைக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. சரி, இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு பரம்பரை சாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், பரம்பரை சாபம் இருக்குன்னு சொல்கிற பாஸ்டருங்க எந்த வசனத்தை அடிப்படையாக சொல்லுவாங்கன்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை அவங்க அடிப்படையாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வசனத்தில் தேவன் சொன்ன அந்த காரியங்களை, அதாவது சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்ன காரியத்தை எந்த மக்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்கள் தப்பே செய்யாமல் இருந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், உங்கள் தாத்தா செய்த பாவம், உங்கள் பாட்டி செய்த பாவம், உங்கள் அப்பா செஞ்ச பாவம், உங்கள் அம்மா செஞ்ச பாவம், இப்படிப்பட்ட பாவத்தால் உங்களுக்கு சாபம் இருக்குது, பரம்பரை சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பாஸ்டருங்க இந்த வசனத்தை தான் அவங்க அடிப்படையாக சொல்லுவாங்க. சரி, ஆனால் அதே யாத்ராகமும் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர்களுடைய 1000 தலைமுறை மட்டும் நான் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறேன்னு யாத்ராகமும் 20வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. அந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சாபமான காரியத்துக்கு இந்த 6வது வசனத்திலேயே விடை இருக்குது. ஆனாலும் இந்த பாஸ்டருங்க, இந்த போதகர்கள் அடுத்த வசனத்தை போதிக்காமல் அல்லது அடுத்த வசனத்தை விசுவாசிகளுக்கு விலக்கி சொல்லாமல் இந்த 5வது வசனத்திலே நின்றுக்கிட்டு, உங்களுக்கு இவ்வளோ துன்பம் வர காரணம், இவ்வளோ கஷ்டம் வர காரணம், இவ்வளோ பிரச்சனை வர காரணம் உங்களுடைய பரம்பரை சாபம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு இன்னமும் வேதத்தில் நாம் வேறு ஏதாவது வேத வசனங்கள் ஆதாரமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா, எரேமியா புத்தகத்தில் 31வது அதிகாரம் 29வது வசனத்தில், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பெற்றவங்க செஞ்ச பாவத்துக்கு அந்த பாவத்தோடைய பலன் பிள்ளைகளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதாரமாக காட்டுவாங்க. ஆனால் அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, தன் பாவங்களுக்கான தண்டனையை அவங்கவுங்க அனுபவிப்பாங்கன்னு 30வது வசனம் சொல்லுது. இருந்தாலும் இந்த போதகர்கள் அந்த வசனத்தையே அடிப்படையாக காட்டுவாங்க. இதே எசேக்கியேல் புத்தகத்தில் 18வது அதிகாரம் 2வது வசனத்துலேயும் மறுபடியும் இந்த திராட்சை காய்களை பெற்றோர்கள் தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போகும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனம் சொல்லியிருக்கு. அதே
எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தந்தையோடைய ஆத்துமாக்கள் எப்படியோ அதே மாதிரி மகன்களுடைய ஆத்துமாக்களும் என்னுடையது. யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தண்டனை வரும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னும் தெளிவாக 4வது வசனத்தில் சொல்கிறப்ப, தகப்பனின் பாவங்களை நான் குமாரனிடத்தில் விசாரிக்கிறதில்லை, குமாரனின் பாவங்களை தகப்பனிடத்தில் விசாரிக்கிறதில்லை. யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. நம்ம இந்த பெந்தகோஸ்தே சபை பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அது மக்களுக்கு போதித்து அது மூலமாக மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை, அவங்களுடைய நம்பிக்கைக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்தின் மூலமாக அவங்க பலனடைய விரும்புகிறாங்க. ஆனால் வேதம் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் ஒரே ஒரு வசனத்தில் நிறுத்தாது. அதற்கான இணை வசனங்களும் அதற்கான விடைகளும் வேதத்திலே இருக்கும். அதை ஆராய்ச்சி பார்க்குறப்ப பரம்பரை சாபங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க தாத்தா செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அப்பா செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது முப்பாட்டன் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னாடி செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்துடைய தண்டனையை இப்போதுள்ள யாரும் அனுபவிக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த பாஸ்டருங்க, போதகர்கள் தங்களுடைய வருமானத்துக்கு, தங்கள் கட்டுப்பாட்டில் அந்த விசுவாசிகள் இருக்கணும் அப்படிங்கிறதால இப்படி தப்பாக போதிக்கிறாங்க. அதனால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லப்படுற வேத வசனத்தின் அடிப்படையில் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை ஒழிய அவங்களுடைய பெற்றவர்களுக்கோ அல்லது அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ அந்த தண்டனை போய் சேராது. இந்த காணொளியிலே உங்களுக்கு சாபம், அதாவது பரம்பரை சாபம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் யாத்ராகமும் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பரம்பரை சாபம் இல்லை. அப்போது முழுசாக ஒரு மனுஷன் எப்போ ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன்னு அவன் அறிக்கையிடணும். அதுக்கு பின்னால் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு பின்னால் தான் அதில் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறப்ப தான் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கான். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் பரம்பரை சாபம் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.